மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி அரசியல் தலைவர்கள் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கிண்டியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அமைச்சர் நாசர் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கூட்டணி தொடர்பாக உரியவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா, நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க. ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் ஒரு பண்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்போ நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன். நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதேபோல் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இன்னும் சில தினங்களில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பு வரவில்லை என்றும் கூறினார். அவர் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமை என்று நான் சொல்ல மாட்டேன். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சட்ட விதிகளுக்கு மாறாக இல்லீகலாக முறையற்ற முறையில் தேர்வு செய்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட இதுவரையில் 11 தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் தோல்வித்தான் கண்டிருக்கிறது. ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை. பிரதமர் கொடுத்திருக்க இதுவரை வரவில்லை. இதனிடையே எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எம்ஜிஆரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க பாடுபடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், சசிகலா, தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.